ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எஸ், கிச்சன் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை, அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு 20 நாள் கிட்டே நான் வீட்டில் இல்லை. என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. அதை ஃபுல்லாத்தையுமே நான் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நியூ இயர் வேறு வருது, அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிச்சன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் க்ளீனிங்க்கு அப்புறம் தான் நான் வந்து பால் வச்சு ஒரு டீ போட்டு குடித்தேன். அது வரைக்கும் அன்றைக்கி வந்து சமைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸ்லோ அண்ட் ஸ்டடி மார்னிங் எந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ தான் போட போகிறேன். டீ போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வந்து நட்ஸு வந்து அடித்து வைக்கிறேன். இந்த நட்ஸு ஷேக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சு பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து 1/2 hour பிஃபோர் வந்து நட்ஸை ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மில்க் சேர்த்து வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக குடித்தா பிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ வேறு குடித்தேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இன்றைக்கி என் வீட்டுக்கிட்ட வந்து கொசு மருந்து அடித்தாங்க. நான் எட்டி பார்த்தேன்றதுனாலே என்னமோ தெரில, போர்ட்டிக்கோவில் நிறையாவே அடிச்சிருந்தாங்க. அந்த புகையில் மேலே சன்னு பாருங்கள், இப்போ தான் அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறாப்புல. எனக்கு வீட்டு வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து துணியை வந்து லாண்ட்ரி போட்டுடலான் இருக்கேன். இது போட்டுவிட்டோம் நம்ம மற்ற வேலையை பார்த்தோம் அப்படின்னா சைமல்டேனியஸாக ரெண்டுமே ரெடி ஆகிடும். ஏன்னா சூரியன் வந்து இப்போ தான் லைட்டாக எட்டி பார்க்குறாரு. நம்ம எட்டி பார்க்கும்போதே துவைச்சி போட்டோம்னா அதை வாட்டுக்கு காஞ்சிட்டு கிடக்கும். ஆனால் சென்னை கிளைமேட்டை வந்து சம்டைம்ஸ் நம்ப முடியல. வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது. ஸோ நம்ம எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருந்துப்போமே அப்படின்றதுக்காக நான் துவைக்க போட்டுட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு பூனை இருக்குங்க. அது என்னமோ ஒன்று ஃபோக்கஸ் வச்சிட்ருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரில. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், அப்புறம் போடா அப்படின்ட்டு வந்துட்டேன். எனக்கு ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை எத்தனை பேருக்கு வந்து வீட்டு வேலை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு கப் காஃபி நிம்மதியாக உட்காந்து குடிக்கும்போது என்னமா ஒரு சுகம் கிடைக்கும்? உங்களை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி போட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக குடிக்கும்போது அவ்வளோ தெரப்பேட்டிக்காக இருக்கும். ஸோ இது நான் நிறையா டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து சிங்க்கு கிளியர் ஆகிடுச்சு. இந்த மலேசியா முருகன் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பிரதர் வாங்கிட்டு வந்தது. கிச்சனில் அந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா துணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு, துவைச்சி முடிஞ்சது. ஸோ இப்போ அதை காய வைக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இது பால்கனிக்குள்ளேயே காய வைக்கிறதுனால எனக்கு சப்போஸ் மழை வந்தாலும் மேலே ஏற்றி விட்ருவேன். இது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் வெயில் வந்து நல்லா வர்றப்போ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். வெயில் இல்லாதப்போ எனக்கு கொஞ்சம் காயறது டைம் ஆகும். அது ஒன்று தான் ட்ராபேக். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி, டீ போட்டுட்ருக்கேன். டீ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம், இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் போர்டுங்க. இதில் வந்து எதுனாலும் நம்ம வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்றது ஃபுட் மெனு எழுதுறது. பட் நான் என்ன மசாலாஸ் காலி ஆகிருக்கோ அதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது அழிக்கிறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க அண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டீ ரெடி. நான் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸாக பால்கனியில் வேடிக்கை பார்த்துட்டே வந்து டீ குடிக்கிறேன். எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு அக்கா கத்தி பேசுகிறாங்க. அவங்க என்ன ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஆனால் நமக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. ஒரு 5 minutes நின்று ரிலாக்ஸ்டாக குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வந்து டீ குடிக்கிறத விட ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ கைஸ், ஆஃப்டர் டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு பார்லர் போகிற வேலை இருந்தது. சலூனில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் 4 o'clock. ஸோ அதுக்கு போயிட்டு நான் யூஸ்வலாக எப்போ பார்லர் போனாலும் த்ரெட்டிங் அண்ட் வேக்சிங் 2 சர்வீஸ் தான் பண்ணுவேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு த்ரெட் பண்ணி 2 months கிட்ட இருக்கும். அதனால் போயிட்டு என்னோடய சர்வீஸை முடிச்சுட்டு அண்ட் ஆன் தி வேல வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கொரியாண்டர், மின்ட், அதுக்கப்புறம் வந்து கறி லீஃப் 3மே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது ஈவினிங்கில். அதுவும் ஸோ மோஸ்ட்லி ஈவினிங்கில் நான் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பட் இன்றைக்கி லக்கிலே இந்த கடையில் இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் சுத்தமாக இல்லை, அதனால் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ரிமைனிங் 2 days கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்ததுமே வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு இன்றைக்கி இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.